வாசிக்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:19. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. அதாவது வெளிப்படுத்தின விசேஷம், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் திறவுகோல் வசனம்னு சொல்லப்படுகிற வசனம் தான் இது. இந்த வசனம் தெரியாமல் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தை புரிந்து கொள்ள முடியாது. இதை எளிமையாக இந்த ஒரு வசனத்தையும் தெரிந்து இதன் அர்த்தத்தை புரிந்தவர்கள் வரும் 45 நிமிடங்கள்ல இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியும். இந்த வசனம் தான் இந்த புத்தகம். அதாவது வேதாகமத்தில் ஒவ்வொரு புஸ்தகங்களையும் திறப்பதற்கு ஒவ்வொரு திறவுகள் வசனம் உண்டு. இந்த திறவுகள் வசனம் அப்படிங்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் 1:19 வெளிப்படுத்தின விசேஷத்தின் ஒரு திறவுகள் வசனம். இதுல சொல்லப்படுகிறது, நீ கண்டவைகளை எழுது. அப்ப யோவான் எதை கண்டார் அப்படிங்கிறது முக்கியம். இப்போ எனக்கு தெரியுது, இந்த எபேச சபையில கிட்டத்தட்ட 25 வருடங்கள் பாஸ்டராக வேலை செய்த ஒரு தெய்வீக மனுஷன் தான் இந்த யோவான். கிட்டத்தட்ட 100 வயது ஆகியாச்சு. அப்ப இவருக்கு வயசு ரொம்ப ஆகி போச்சு. இவரை தூக்கி எண்ணெய்க்குள்ள போடுறாங்க. திரும்ப அவருடைய கத்தி எடுத்து அவருடைய உடலை கீறி பார்க்குறாங்க. ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால பத்ம தீவுக்குள்ள கொண்டு போய் இவர் செத்து போட்டு அப்படின்னு சொல்லி கொண்டு போடுறாங்க. இவர் திரும்பி வரவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த போது இருந்த ராஜா அந்த பத்ம தீவுக்குள்ள கொண்டு போறான். பாருங்க, அது மரண பாதாளம் என்று அறியப்பட்ட ஒரு இடம். அந்த இடம் இந்த யோவான் போன உடனேயே குட்டி பரலோகமாக மாறியது அப்படின்னு சொன்னா, உங்க குடும்பத்துக்குள்ள உங்க கோத்திரத்துக்குள்ள மரண கட்டுகள் மரண பாதாளங்கள் இருந்தாலும் இன்று முதல் அது குட்டி பரலோகமாக மாறும். அங்க போய் கண்டான். கண்டவைகள் சொல்லி வச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி யோவான் எதெல்லாமோ கண்டான். ஆனால் அங்கே போய் கண்ட விஷயங்கள் வேறு. இதுக்கு முன்னாடி எபேசு சபையில இவன் பிரசங்கத்துக்கு குறித்து வைத்திருந்த குறிப்புகளை பார்த்தான் அப்படின்னு இல்ல, அங்க போய் பார்த்தார் அப்படின்னு சொன்னா என்ன பார்த்தார்? யோவான் பத்மதீவுக்குள் போய் என்ன பார்த்தான்ங்கிறது முக்கியம். அதாவது யோவானுக்கு இயேசுவை சின்ன வயசுலயே தெரியும். சின்ன வயசுல ஏன் தெரியும் அப்படின்னா, மற்ற சீசர்களை விட இயேசுவை தெரிந்தது இவர் தான். ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய தாய் மரியாளும் இந்த யோவானுடைய தாயும் சகோதரிகள், அதாவது ரிலேஷன்ஷிப்ல உள்ளவங்க. இவங்க கசின்களாக இருந்ததுனால அடிக்கடி டவுசர் போட்டு நடக்கக்கூடிய காலத்திலேயே இயேசுவை தெரிந்திருந்த ஒரு மனிதன் யார் அப்படின்னு கேட்டா இந்த யோவான். அப்ப இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தவன் என்று அறியப்படுகிறார். இயேசுவின் சிலுவையில் போகும்போது மற்றவங்க எல்லாம் மதில் சாடி ஓடிட்டாங்க. ஆனால் கூடல கடைசி நேரம் வரைக்கும் வந்து நின்று பார்த்த ஒரு மனிதன் யார் அப்படின்னா இந்த தெய்வீக மனுஷன் மட்டும்தான். இவருடைய கல்லறைக்கு 2 சீசர்கள் ஓடினாங்க. ஒன்று பேதுரு, இன்னொன்று யோவான். இந்த சீசரை விடவும் யோவான் வேகமாக ஓடி முதலில் எத்தினார் அப்படின்னு வேதத்துல வாசிக்க முடியும். அப்ப அந்த அளவு ஓட்டம். ஒரு சீசன் இயேசு உயிர்த்து வந்து நிற்கும் போது விரல போட்டாதான் நம்புவேன் அப்படின்னு சொன்னார். ஆனா இந்த யோவான் விரல போட்டாதான் நம்புவேன் அப்படின்னு சொல்லல. தேவனை தெளிவாக நம்பின ஒரு தெய்வீக மனுஷன். அதாவது பரலோகத்திற்கு தேவன் பரமேறி போன போது தேவன் அதை நேரடியாக பார்த்த ஒரு மனுஷன். அப்ப இவ்வளவு குவாலிபிகேஷன் இருந்த இந்த மனுஷன் பாருங்க, இஸ்ரவேல்ல இருந்து பத்மதீவுக்குள்ள கொண்டு போடுறாங்க. அப்ப பத்மதீவுக்குள்ள போடும்போது அங்க இருந்தது நல்ல சந்தோஷமான சர்ச்சைகள் எல்லாம் ஒண்ணும் இல்லை. அங்க இருந்ததெல்லாம் பாம்பும் தேடும் அந்த கழுகுகளும் பிணம் தண்ணி ரத்த காட்டேரிகளும் மட்டும்தான் அங்க இருந்தது. அங்க இருந்து இவர் திரும்பி வரக்கூடாது என்பதற்காக தான் அங்க கொண்டு போட்டாங்க. ஆனாலும் அங்க போய் இவர் கண்ட காரியங்கள் என்ன அப்படின்னா, வேதாகமம் தெளிவாக சில விஷயங்களை சொல்கிறது. இவர் என்ன கண்டார்? அந்த பத்ம தீவுக்குள்ள போய் இந்த யோவான் என்ன கண்டார் அப்படின்னு சொன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்துல பார்க்கும்போது தேவனாகிய இயேசு கிறிஸ்து மகத்துவத்தில் நிற்கிறதை காண்கிறார். 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்தில் எடுத்து பார்க்கும் பொழுது அந்த இடத்துல 7 சபைகள், தெய்வீக சபைகளை 7 சபைகளை அவர் பார்க்கிறார். 4வது அதிகாரமும் 5வது அதிகாரத்தையும் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது பரலோகத்தில் நடக்குகிற ஆராதனைகளை அவர் பார்க்கிறார். 6வது அதிகாரமும் 7வது அதிகாரமும் எடுத்து பார்க்கும்போது சபைக்கு எதிராக எழும்புகிற ஒரு அந்தி கிறிஸ்துவை பார்க்கிறார். 8 முதல் 18 வரை உள்ள அதிகாரங்களை பார்க்கும்போது இனி சம்பவிக்கும் காரியங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கிறார். 19, 20 அதிகாரங்களை பார்க்கும்போது மணவாட்டி சபையை பார்க்கிறார். 21, 22வது அதிகாரங்கள்ல வரும்போது சபை நித்தியமாக வாழ போகிற ஒரு இடத்தை அவர் பார்க்கிறார். அப்ப இவ்வளவு காரியங்களையும் பார்க்க தேவன் இவரை பார்க்குக்கு கூட்டிட்டு போனாரனையோ இல்ல பீச்சுக்கு கூட்டிட்டு போனாரனையோ தியேட்டருக்கு கூட்டிட்டு போனாரனையோ இல்ல, பத்ம தீவுக்குள்ள கொண்டு போய் தான் தேவன் அவர்களை காட்டினார். அப்படின்னா இன்னைக்கு இந்த இடத்துல கஷ்டத்தோட வேதனையோட துக்கத்தோட
யாராவது வந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னா உங்களை பத்ம தீவுக்குள் கொண்டு போன தேவன் இன்னைக்கு உங்க குடும்பங்களையும் ஒரு உயர்ந்த இடங்களுக்கு கொண்டு போவார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:17 போட்டிருக்கு, செத்தவனை போல விழுந்து. யார் செத்தவனை போல விழுந்தார் அப்படின்னு சொன்னா யோவான் சொல்றார், நான் செத்தவனை போல் விழுந்து. அப்ப ஏன் செத்தவனை போல் விழுந்தார் அப்படின்னு கேட்டா, சிலதை பார்த்தா தலையில 2 கொம்பு இருக்கும், வாயில ஒரு தும்பிக்கை இருக்கும், பாத்தீங்கன்னா கையில ஏதாவது ஒரு தலையை வெட்டி கையில வச்சிருக்க பார்த்து இல்ல. யோவான் செத்ததை போல் விழுந்தது. யோவான் ஏன் செத்ததை போல் விழுந்தார் அப்படின்னா, வெண் பஞ்சு போல பாதங்களையும் வெண்கலம் போல பாதத்தையும் கையில 7 நட்சத்திரங்களையும் சூரியனை போல பிரகாசத்தையும் படைத்திருக்கிற ஒரு இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார். அவர் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்த போது இந்த காரியங்களை பார்க்கல. ஆனால் திரும்ப பரலோகத்தில் பத்ம தீவுக்குள் போயிருக்கும் போது பரலோகத்தில் தேவனுடைய இவ்வளவு குவாலிபிகேஷன்களை பார்க்கிறார். அதனால தான் அவர் சொல்றார், செத்தவனை போல விழுந்தேன். இந்த வேதாகமத்துல 2 பேர் தான் செத்தவனை போல விழுந்தார்கள். 2 இடங்கள்ல போட்டிருக்கு செத்தவனை போல விழுந்தேன். நம்பர் 1, முதல்ல சங்கீதத்துல தாவீது சொல்றார், நான் செத்தவனை போல விழுந்தேன் அப்படின்னு சொல்றார். அப்ப ஏன் இவர் செத்தவனை போல தாவீது விழுந்தார் அப்படின்னு கேட்டா, அந்த காலத்துல இவருடைய மகன் அப்சலோம். அப்சலோம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்சலோம் யாரு? தாவீதுடைய மகன். எத்தனாவது மகன்? 3வது மகன். அதாவது மனைவிகள் நிறைய பேர் இருந்தாங்க, அதுல ஒரு மனைவியுடைய மகன் 3வது மகன்கள். இவனுக்கு மூத்த மகன்கள் 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தன் அம்னோன். அப்ப இந்த அம்னோன் என்று சொல்லப்படுகிறவன் தான் மூத்த மகன். இந்த மூத்த மகனை கொலை செய்துட்டு என்ன செய்துட்டான்? கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணி போட்டுட்டு தன்னுடைய தாத்தாவாகிய இன்னொரு நாட்டு ராஜாவுடைய ஊருக்கு அப்சலோம் தப்பி ஓடினான். அங்க போய் தப்பி ஓடி அங்க இருந்து என்ன செய்தான் அப்படின்னு சொன்னா, 3 வருஷம் முதல்ல படிச்சிருந்து திரும்ப இஸ்ரவேல் நாட்டுக்குள்ள வரான். இஸ்ரவேல் நாட்டுக்குள்ள வந்து அப்ப என்ன செய்திருவான்? அவன் மூத்த மகனை கொண்டு போட்டு ஓடினான், வெட்டி புதைச்சு விடுவான். அதனால பயந்து போய் என்ன செய்தான்? எப்படி வாரது அப்படின்னு சொல்லி பயந்து போய் எருசலேமுக்குள்ள வந்து 2 வருஷம் இருந்தான். கடைசியில் அந்த நாட்டு சேனாதிபதி கிட்ட பேசினான், எப்படியாவது எங்க அப்பா கிட்ட என்ன செய்யணும், என்ன கொண்டு போய் நீ சேர்த்துடணும் அப்படின்னு சொன்ன உடனே இவன் அந்த சேனாதிபதி பேசி, சரி மூத்தமவன் போயிட்டான், இனி 3வது மகனாவது இருக்காமல, அவனை என்ன செய்யணும், சேர்த்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னதுனால தாவீது என்ன செய்தான்னா, மூத்த மகனை வர வச்சு அந்த கொலைகாரனை வர வச்சு அவனுக்கு முத்தம் கொடுத்தான்னு போட்டு, முத்தம் கொடுத்த உடனேயே இவனுக்கு என்ன ஆகி போச்சு, அவன் பெரிய கம வந்துட்டு என்ன சொன்னா அப்படின்னு சொன்னா உள்ள வந்தாச்சு. இப்ப அரண்மனைக்கு பக்கத்துல நிக்கிறான். அரண்மனைக்கு பக்கத்துல ஏதாவது ராஜா கிட்ட நீதி கேட்க வருவாங்க. அப்படிதானே? ராஜா தான் அந்த நாட்டுக்கு நீதி செய்யணும். நீதி கேட்க வரவங்க எல்லாம் இவன் என்ன சொன்னான் அப்படின்னா, நான் மட்டும் ராஜாவா இருந்திருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த முத்து வீட்டுல இருக்க நகையெல்லாம் என்ன செய்வேன், நான் திருப்பி ஆமா நான் உங்களுக்கு தந்துருவேன். அந்த ஐரோப்பியில இருக்க சொத்து பத்திரத்தை நான் என்ன செய்வேன், மீட்டு உங்க எல்லாருமே இலவச பஸ் என்ன செய்வேனா விட்டுருவேன். இலவச பஸ் விட்டதுனால வந்த சம்பவம் தெரியுமா உங்களுக்கு? வெள்ளி சந்தையில மீன் வாங்க போற எங்க வீட்டு பக்கத்துல இருக்க அக்காமாரெல்லாம் பஸ்ஸை பார்த்தோம்னா திருநெல் சந்தைக்கு போயிடுவாங்க. என்ன நடக்கும்? ஆமா போத்தீஸுக்கு போயிடுவாங்க. மரக்கரை கடைக்காரங்களுக்கு பாடு போக்கு போத்தீஸ்ல போய் தான் இப்போ இலவச பஸ். அப்ப இவனும் சொன்னாங்க, நானும் இலவச பஸ் விடுவேன். அப்ப அங்க இருக்க மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா நம்பிட்டாங்க. நம்புறதுனால தாவீது ராஜாவுக்கு எதிராக அப்சலோம் கூட சேர்ந்து என்ன செஞ்சுட்டாங்க, இவங்க எழும்புனாங்க. எழும்புன உடனே தாவீது ராஜா என்ன செய்தாருன்னா, தலையில தூக்கி துணி எப்படி தூக்கி தலையில போட்டு சாடி ஓட வேண்டிய நிலைமை. யாருக்காக? அவனுடைய மகனுக்கு பயந்து எங்கெல்லாம் ஓடினான்னு போட்டிருக்கு. ஒலிவமலையில் ஓடி, ஆமா அங்க இருந்த யோர்தான் ஆத்தை கடந்து ஓடினான்னு போட்டிருக்கு. இன்னைக்கு பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய ரீதியில வளர்க்காமல் இருந்தால் தலையில துண்டை தூக்கி போட்டுட்டு ஓட வேண்டியது இருக்கும். பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? தாவீது ராஜா அப்சலோமை வளர்த்தது போல வளர்க்கக்கூடாது. நல்ல பிள்ளைகளாக வளர்த்தீங்க அப்படின்னு சொன்ன தப்பலாம், இல்லைன்னு சொன்ன தலையில துண்டியை தூக்கி போட்டுட்டு ஓட வேண்டியது இருக்கும். அப்போ அந்த காலங்கள்ல தாவீது என்ன செய்தான், செத்தவனை போல் விழுந்தான் அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்லுது. அதே போலதான் இவர் சொல்றாரு, நானும் செத்தவனை போல். யாரு? யோவான் சொல்றாரு, நானும் செத்தவனை போல் விழுந்தேன். அப்ப யோவான் செத்தவனை போல் விழுந்தது அவனுடைய மோகம் வெட்டுவதுக்கு வந்ததுனால இல்ல, தேவனை பார்த்ததுனால, தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை தெளிவாக கண்டதுனால செத்தவனை போல் விழுந்தேன். அப்படி செத்தவனை போல் விழுந்தேன் அப்படின்னு சொன்ன அதே யோவான் தான் இன்னொரு வசனத்தை கூட சொல்றாரு பாருங்க. யோவான் 4:13-14 வாசிக்க பார்க்கலாம். யோவான் 4:13-14. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். என்ன சொன்னாரு? நான் கொடுக்கும் தண்ணீர் ஜீவ தண்ணீராக இருக்கும். இந்த விஷயத்தை
3 சுவிசேஷங்கள் எழுதவே இல்லை. மத்தேயு, மார்க்கு, லூக்கா எழுதல. யோவான் மட்டும்தான் இந்த விஷயத்தை எழுதி வச்சிருக்கிறார். ஏன்னா யோவான் மற்றவங்க எழுதின விஷயத்தை எழுத மாட்டார். கிட்டத்தட்ட 90% அதிகமான காரியங்கள் மற்ற சுவிசேஷங்கள் சொல்லாத காரியங்களை மட்டும்தான் இந்த யோவான் எழுதுகிறார். பாருங்க, சமாரிய பெண்ணோடு இயேசு கிறிஸ்து சாதாரணமாக பெண்களிடம் இவ்வளவு நீண்ட பிரசங்கத்தையோ இவ்வளவு காரியங்களையோ தேவன் செய்தார் அப்படிங்கிறது எங்கேயுமே எழுதப்படலை. ஆனா பாருங்க, ஆபிரகாமோட மனைவி இருந்தாங்க, ஈசாக்குடைய மனைவி இருந்தாங்க, நல்ல ஜெபம் பண்ணின அண்ணா இருந்தாங்க, அந்த காலத்துல ஆகார் இருந்தான். ஒருத்தட்ட கூட இவ்வளவு நீளமாக சரித்திரங்களை சொல்லி தேவன் பேசினாங்க வேதாகமத்துல போடல. ஆனா சமாரிய பெண்ணிடம் இயேசு கிறிஸ்து பேசுற விஷயத்தை பார்த்தா அது ஒரு பெரிய அந்த அதிகாரம் பேசுற. எதற்காக பேசுகிறார் அப்படின்னா, இஸ்ரவேல் ராஜ்யத்தை பார்த்தீங்கன்னா 457 மைல் தூரமும் 55 மைல் வீதியும் உள்ள ஒரு சின்ன நாடு. அந்த நாட்டில் முக்கியமாக 3 ஸ்டேட்டுகள் இருந்தது. என்னதுன்னா, ஒன்னு யூதேயா, இன்னொன்று சமாரியா, மூன்றாவது கலிலேயா. அந்த 3 ஸ்டேட்டுகளை பற்றி தான் இந்த வசனத்துல யூதேயா வருகிறது, கலிலேயா வருகிறது, யாக்கோபை பற்றி பேசுறாங்க, யோசேப்பை பற்றி பேசுறாங்க, சீகாரம் பற்றி பேசுறாங்க, கிணற்றை பற்றி பேசுறாங்க. கடைசியில சமையல ஊருக்காரங்க எல்லாரும் அந்த இடத்துல நிற்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நீண்ட சின்னதாக தொடங்கி பெரிய விஷயமாக முடிகிறது. பாருங்க, கலிலேயாவில் இருந்து இயேசு கிறிஸ்து யூதேயாவில் இருந்து புறப்பட்டு கலிலேயா போகிறார். இடப்பட்ட இடம் தான் இந்த சமாரியா. இந்த சமாரியால வந்திருந்து இந்த பெண்ணோடு அவர் பேசுகிறார். பேசும்போது பாருங்க, அதுல தெளிவாக போடப்பட்டிருக்கு, 6ஆம் மணி முதல் 6ஆம் மணி நேரம், அதாவது அவர்களுடைய கிட்டத்தட்ட 12வது மணி நேரம், நடு உச்ச நேரத்துல இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல போய் இருந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. அதுல இளைப்படைந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. அவ்வளவு இளைப்பாக இருந்துதான் அவள்கிட்ட கேட்கிறார், தாகத்துக்கு தா. அப்ப அடுத்த வார்த்தை சொல்ற, நீர் யூதன், நீர் எப்படி எங்க கிட்ட கேட்கலாம்? ஏன் அவர் யூதன் அப்படின்னு சொல்ற அப்படின்னு சொன்னா, அந்த நாட்டுல யூதர்கள் சொல்லப்படுறவங்க 2 கோத்திரத்தை சார்ந்தவர்கள். இவர்களும் யூதர்கள் தான், சமாரியர்களும் யூதர்கள் தான். ஆனால் இவர்கள் 2 கோத்திரத்தை சார்ந்தவர்கள் தான் ஒரிஜினல் யூதர்கள், யூதா கோத்திரமும் பென்யாமின் கோத்திரமும். ஆனா சமாரியர்கள் சொல்லப்படுறவங்க மானாசே கோத்திரமும் எப்ராஹிம் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் தங்களை சொல்லிக்கிட்டாலும் மீதி உள்ள 10 கோத்திரங்களை சார்ந்தவர்களும் இந்த சமாரியர்களாக இருந்தாங்க. அவங்க ஏன் இவர்கள் வெறுத்தார்கள் அப்படின்னா, அசீரிய ராஜா ஒரு முறை இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பாக வந்து இந்த 10 கோத்திரங்களை சார்ந்தவர்களையும் பிடித்து கொண்டு போய் அங்க இருந்த புற ஜாதிகள் ஒரு 5 ஜாதிகளை இவர்களோடு கலக்க வைத்ததுனால இவங்க மிஸ் ஆகி கிராஸ் ஆயிட்டாங்க. அப்ப கிராஸ் ஆனதுனால மட்டும்தான் மற்ற கோத்திரத்து யூதர்கள், யூதா கோத்திரத்து யூதர்கள் இவர்களை ஒரிஜினலாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா இவங்க கிராஸ் ஜாதிகள், அவர்களை வருத்தார்கள். இப்ப இவங்களுக்கு 2 பேருக்கும் என்ன வித்தியாசம் இருந்தது அப்படின்னா, யூதர்கள் எருசலேமில் இருக்க மலையில இருந்த ஆலயத்தில் வணங்கினார்கள். ஆனால் சமாரியர்கள் கெரிசீம் மலையில இருக்கக்கூடிய அந்த ஆலயத்துல தான் அவங்க வணங்கினாங்க. இவங்க கையில, யூதர்கள் கையில தோராவும் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், சங்கீதம், இது எல்லாமே பைபிள் மாதிரி கையில வச்சிருந்தாங்க. ஆனா அவங்க அப்படி இல்லை, தோரா புஸ்தகத்தை மட்டுமே சமாரியர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். பாருங்க, சுத்தமான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய சந்ததிகளாக யூதர்கள் இருந்தார்கள். ஆனா அவங்க அப்படி இல்லை, 5 கலப்பின புறஜாதிகளும் சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். அப்ப இவங்க தங்களை சுத்தமானவர்களாக சொன்னாங்க, சமாரியர்கள் சொன்னாங்க நாங்க தான் சுத்தமானவர்கள். அப்ப இவங்களுக்குள்ள இந்த சண்டை இருந்ததுனால தான் அந்த பெண் கேட்கிறார், நீர் யூதராக இருக்கும் போது நீர் எங்க கிட்ட எப்படி தண்ணீர் கேட்க முடியும்? அப்படி இருந்தாலும் தேவன் அந்த பெண்ணிடம் போய் கிட்டத்தட்ட 90 மைல்கள் தாண்டி தண்ணி கேட்கிறார். அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்ற, அதை நம்ம முக்கியமா பார்க்கணும். என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா, இந்த கிணறு யாக்கோபு எங்களுக்கு தந்தது. அல்லேலூயா. யார் தந்தது? யாக்கோபு எங்களுக்கு தந்தது. அதற்கு பிறகு யாக்கோபுக்கு பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு பிள்ளைகள், எல்லாருமாக நாங்க குடிச்சிட்டு வரக்கூடிய இந்த தண்ணீர், இதுல இந்த இவ்வளவு ஆழத்துல தண்ணீரை எடுக்கிறதுக்கு உண்மை கையில என்னது இல்லை, பாத்திரமும் இல்லை, ஒண்ணும் இல்லை. பாத்திரம் இருந்தா மட்டும்தான் தண்ணி கோரி எடுக்கிறவர் அல்ல தெய்வம். அந்த சீன் வனாந்தரத்துல பாறைகளை பிளந்து கொடுக்கும்போது ஒரு பாத்திரமும் இல்ல, ஆகாருக்கு வனாந்தரத்துல தண்ணி கொடுக்கும்போது ஒரு பாத்திரமும் இல்லை. ஆனாலும் தண்ணிகளை கொடுக்குகிற ஒரு தேவன். அவ சொல்ற, அழகா சொல்றா, யாக்கோபு எங்களுக்கு கொடுத்த கிணறு. ஆனா பாருங்க, யாக்கோபு வரைக்கும் கிட்டத்தட்ட 1800, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக 1800 வருடங்கள் மட்டும்தான் இவளுக்கு கணக்குக்கு தெரியும். இவ சொல்ற யாக்கோபு தோண்டின கிணறு. ஆனால் வேதத்தை எடுத்து பார்த்தா தெரியும், யாக்கோபுக்கு முன்பாக அந்த ஈசாக்கு கிணறு கொண்டிருந்தார்.
ஈசாக்குக்கு முன்பாக ஆபிரகாம் கிணறு தோண்டியிருந்தார். இப்ப ஆபிரகாம் தோண்டின கிணறை பெலிஸ்தியர்கள் வந்து மூடினார்கள் அப்படின்னு வேதத்துல ஆதியாகமம் 26:15 சொல்லுது. பாருங்க, அடுத்தது திரும்ப ஈசாக்கு அந்த கிணறு தோன்றார். ஈசாக்கு தோண்டிய அந்த கிணறை கேரூரின் மேய்ப்பர்கள் வந்து இது எங்களுடைய கிணறு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாங்க, அடி உண்டாக்குனாங்க. பாருங்க, 4வது தலைமுறை தாண்டி வரும்போது இன்னைக்கு வாசல வசனத்துல யோசேப்பை பாழ் கிணத்துக்குள்ள தள்ளினாங்க. எப்படி ஆகி வச்சுப்போம்? ஆபிரகாம் தோன்றாரு கிணறு, அவருடைய மகன் ஈசாக்கு தோன்றார். ஆபிரகாம் தோண்டும் போது அந்த இடத்துல வந்து மத்தவங்க மூடுறாங்க. அடுத்தது ஈசாக்கு தோண்டும் போது மத்தவங்க வந்து எங்களுக்கு சண்டை போடுறாங்க. 4வது தலைமுறையாக யோசேப்பு வரும்போது அந்த கிணறு என்னது? பாழும் கிணறாக கிடந்தது. அல்லேலூயா. அப்ப நாங்க இதுல என்ன சொல்ல வரேன்னா, மனிதன் தோண்டினால் அதை மண்ணெடுத்து மூடுறதுக்கு ஆள் இருக்கும், இது எங்களுடைய சொத்து அப்படின்னு கேஸ் போடுறதுக்கு ஆள் இருக்கும், அது பாழும் கிணறாக மாறும். ஆனால் தேவன் சொல்றாரு, நான் தரக்கூடிய தண்ணீர் ஜீவ தண்ணியாக இருக்கும், உனக்கு ஒரு நாள் எழுதியாது. அல்லேலூயா. அங்க வந்திருக்கிற இன்னைக்கு கைச்சம சபையை பார்த்து தேவன் சொல்றார், இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் நான் ஜீவ தண்ணீர் கொடுப்பேன். இந்த இடத்துல இருந்து வெளியே போகும்போது அவங்களுடைய குடும்பங்களுக்கு, அவங்க தலைமுறைகளுக்கு ஜீவ தண்ணீரை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஜீவ தண்ணீரை அவரிடமிருந்து நம்ம வாங்கணும்னா ஒரே விஷயம் செய்யணும். ஒன்று, நம்முடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்படி திறக்கப்படும் போது அவரிடம் நாம் பேச ஆரம்பிப்போம். அவரிடம் நாம் பேச ஆரம்பிக்கும் போது நமக்கு தெரியாமலேயே நாம இங்க இருந்து பேசும்போது வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைகளை, நம்முடைய தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற ஒரு கர்த்தர் உண்டு. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.